வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். என் கையில் இருக்கிறது மோட்டோனுடைய புதிய மொபைல் ஃபோன் Edge 40 Neo. இந்த மோட்டோ Edge 40 Neo பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே லைட்டஸ்ட் 5G மொபைல் ஃபோன் வித் IP68 வாட்டர் ப்ரொடெக்ஷன். அது மட்டும் இல்லை, இந்த மொபைல் ஃபோனில் பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் ஃபஸ்ட்டு பிடிச்சது இதோட டிசைன் தான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு காம்பேக்டான மொபைல் ஃபோன், ஸ்லிம்மான மொபைல் ஃபோன். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இதனுடைய கலர். 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்க போகுது. என்கிட்ட இருக்கிற கலருடைய பேர் பார்த்தீங்கன்னா பேண்டோன் கேனல் பே. ஒரு மாதிரி ஒரு பிளசண்டான ஒரு ப்ளூ கலர், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ப்ளூ கலராக இருக்குது. இது தவிர சூத்திங் சி, அப்புறம் பிளாக் பியூட்டின்னு சொல்லிட்டு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கலருமே பேண்டோனுடைய கியூரேட்டட் கலர் பேலட்லேருந்து சூஸ் பண்ண கலர்ஸ். கலர் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஃபினிஷிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீகன் லெதர் ஃபினிஷிங்கில் கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டை பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுற ஃபீல் இருக்குது. ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல். முக்கியமாக அதுக்கான காரணம் என்னென்னா இதோடைய லைட் வெயிட் மற்றும் ஸ்லிம்னஸ். எனக்கு வந்து காம்பேக்டான மொபைல் ஃபோன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ரொம்ப ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு எர்கனாமிக்கலி கம்ஃபர்டபுளான மொபைல் ஃபோன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.89 mm தான். வெயிட் வந்து 172 கிராம்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் IP68 வாட்டர் ப்ரூஃபிங் இருக்கிறனால தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டாலும் இந்த மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வராது. மொபைலினுடைய டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இருக்குது. மேலே வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 2வது ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது. நடுவில் USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது. கீழே வந்து சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து உங்களுக்கு டூயல் சிம் கார்ட் ட்ரே. 5G மொபைல் ஃபோன்ஸ், ஸோ டூயல் 5Gக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. ஆனால் SD கார்டுக்கான சப்போர்ட் இல்லை. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஸ்கேனர்னுடைய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழே வச்சுருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோனை நம்ம கையில் பிடிக்கிறப்போ கையில் அப்படி தூக்கிட்டு இப்படி கீழே பிடிக்க வேண்டியதாக இருக்கும். பட் இது ஒரு காம்பேக்டான மொபைல் ஃபோன் அப்படிங்கிறனால இது பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியல. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. இந்த ஃபேஸ் அன்லாக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிளாக இருக்குது. எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லையும் ஒர்க் ஆகுது. இந்த மோட்டோ Edge 40 நியோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்லேயே முதல் முறையாக 144 Hz 10-bit POLED curved டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6.55 inch ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300 nits வரைக்கும் பிரைட்டான டிஸ்பிளே. ஸோ POLED டிஸ்பிளே அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட உங்களுக்கு AMOLED டிஸ்பிளேல கிடைக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட், அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு HDR10+ சப்போர்ட் டிஸ்பிளே மட்டும் கிடையாது, 100% DCI-P3 கலர் கேமிட் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளேயும் கூட. ஸோ கலர்னுடைய அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல ஒரு வைப்ரண்டான கலர்ஸ் உங்களுக்கு தெரியுது. வியூவிங் ஆங்கிள்ஸ்மே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்டோர் கண்டிஷன்லையும் அவுட்டோர் கண்டிஷன்லையும் இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், கண்ணுக்கு ஒரு எரிச்சல் இல்லாமல் இந்த டிஸ்பிளே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளேக்கு மேலே இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு சிறுசாக ஒரு பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே 32 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். மோட்டோரோலா வந்து நிறைய ப்ராசஸரை வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் மீடியாடெக் டைமென்சிட்டியினுடைய 7030 ப்ராசஸர் இந்தியாவில் ஃபஸ்ட்டாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரும் கூட. 6 nm டெக்னாலஜியில் பண்ண ஒரு ப்ராசஸர். AnTuTu ஸ்கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டாப் டக்கராக வாங்கியிருக்கு. பட் நமக்கு அதெல்லாம் விட ரியல் லைஃப் யூசேஜில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முக்கியம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்க போகுது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 12GB RAM மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட், 8GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 2.2, RAM வந்து LPDDR4X கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட்டும் இருக்குது. 14 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா Wi-Fi 6க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டாக அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ மோட்டோ Edge 40 லான்ச் பண்ணப்போ மக்கள் எல்லாரும் பிரதானமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த மொபைல் ஃபோனு ஹீட் ஆகலை. ஏன் எல்லாரும் ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மொபைலுடைய திக்னஸ் அப்படி ரொம்ப லைட் வெயிட் இருக்கிறதுனால அந்த ஹீட் வந்து இம்மீடியட்டாக கையில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதனால மொபைல் ஃபோனோட யூசேஜ் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகலை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா த்ராட்லிங்லாம் இல்லாமல் நல்ல கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் மீடியம் கிராஃபிக்ஸில் போட்டு தாராளமாக நீங்கள் விளையாடலாம். நல்ல ஒரு ஸ்மூத்தான அனிமேஷனுடைய கேம் பிளேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேயோடைய குவாலிட்டி ப்ளஸ் ஆடியோனுடைய குவாலிட்டி, அந்த கேம் கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் சூப்பராக இருக்குது. கேம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸோடைய நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கலாம். மல்டி டாஸ்கிங், இதோடைய ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற இந்த ஸ்பீடு, அந்த ஃபாஸ்ட்னஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மோட்டோ Edge 40ல் சூப்பராக பிடிச்சிருந்தது.
கேமராக்கு வருவோம். பின்புறத்தில் இருக்க கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா. இதில் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமரா வச்சு உங்களால் மேக்ரோ ஷாட்ஸும் போர்ட்ரேட் ஷாட்ஸும் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால இரண்டே கேமரா இரண்டே ஓட்ட ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் எனக்கு தெரியுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கேமரா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குவாட் பின் டெக்னாலஜி மூலமாக உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி இரண்டுமே உங்களுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பட் ரியர் கேமராவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோ மோடில் போயிட்டு நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் சூஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஹரிசான் லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஃபோட்டோ, அதாவது சைக்கிள் நம்ம போகிறப்போ இல்லை நம்ம ரன்னிங் பண்ணுறப்போ அப்படிலாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் டில்ட் பண்ணாலும் அதோடைய ஹரிசான் லாக்கில் வந்து சேஞ்சே ஆகாது. இது வந்து ஒரு ஆக்ஷன் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் இது. ஆனால் அது வந்து 4K ஒர்க் ஆகலை, ஃபுல் ஹெச்டியில் மட்டும் ஒர்க் ஆகும். இப்போ ஃபோட்டோஸோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸோடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டீட்டெயிலான ஷார்ப்பான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸோடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் எல்லா சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. வைட் ஆங்கிளில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு சாஃப்ட்னஸ் தெரியுது. பட் மற்றபடி உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப க்ளோஸில் போய் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். போர்ட்ரேட் வீடியோஸ் தவிர ஃப்ரண்ட் கேமராவும் ரியர் கேமராவும் போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட் பண்ணுது, மேக்ரோ வீடியோ கூட சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமராக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து 4K மோடில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல் ஹெச்டிலையும் உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் நடந்துகிட்டே பேசுகிறதுனால ஷேக் கண்டிப்பாக எனக்கு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். முக்கியமாக ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோரோலாலேருந்து ஒரு கேமராவுக்கு ஒரு ஆல் இன் ஆல் மொபைல் ஃபோனாக அவங்க இதை லான்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. டிசைனுக்கு அவங்க ஹைலைட் பண்ணாலுமே கேமராவுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்லா ஃபீச்சரும் சூப்பராக ஒர்க் ஆகுது. குவாலிட்டி அவுட்புட்டோடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இது மோட்டோரோலா மொபைல் ஃபோனா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ள 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மொபைலில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு 48 to 50 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா உங்களோட யூசேஜை பொறுத்து 2 days வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் தாக்கு பிடிக்கும். ஹெவி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு 20-25% பேட்டரி மிச்சம் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளே இருக்கு. இது வந்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கர்வ் டிஸ்பிளே அப்படிங்கிறனால சைடில் இருக்க பெசல்ஸ் சுத்தரவாக இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். எட்ஜ் டு எட்ஜ் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சில இடங்களில் கிளார் தெரியும். நீங்கள் கேமிங்லாம் விளையாடுறப்போ முக்கியமான டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மாஸோட இருக்குன்னு சொன்னேன். ஸ்பீக்கர்ஸோடைய குவாலிட்டி நல்லா லவுடாக அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது மொபைலினுடைய சாஃப்ட்வேர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸில் யூஸ்வலாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் கனெக்ட்லாம் கொடுப்பாங்க. இதில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 ரன் ஆகிட்டு இருக்கு. 2 மேஜர் அப்டேட்ஸ் மற்றும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளோட்வேர் சுத்தரவாக கிடையாது. கூகுள் தரப்புலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளோட்வேர் தவிர இவங்க வேறு எந்த ப்ளோட்வேரும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கல. பட் மோட்டோரோலாலேருந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ரெடி ஃபார் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக இதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியோ இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டரில் கனெக்ட் பண்ணியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். மோட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இதன் மூலமாக எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேயில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினான அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இந்த மொபைல் ஃபோனை பர்சனலைஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன், ஜெஸ்டருக்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அதாவது யூஸ்வலாக மோட்டோலேருந்து வரக்கூடிய சாப் பண்ணால் லைட் எரியுது, அப்புறம் ட்விஸ்ட் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகுது, திருப்பி ட்விஸ்ட் பண்ணால் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி எல்லா ஜெஸ்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான செக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. மோட்டோ செக்யூர் அப்படிங்கிறது இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கான செக்யூராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அட்டென்டிவ் டிஸ்பிளே வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். எட்ஜ் லைட்டிங் உங்களுக்கு ஏதாச்சும் கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் இந்த மாதிரி எட்ஜில் பார்த்தீங்கன்னா லைட் அப் ஆகும். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எட்ஜ் லைட் அப் ஆகும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான செட்டிங்ஸ் என்ன கலரில் லைட் அப் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே அப்படிங்கிறது கேம்ஸ் நீங்கள் விளையாடுறப்போ உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சவுண்ட் வேணுமா, இல்லை கேமில் விளையாடுறப்போ மீடியா கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து மோட்டோரோலா தரப்பிலிருந்து வரக்கூடிய மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இது தவிர உங்களுக்கு ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம், ஸோ இந்த மொபைல் ஃபோன் வர்றப்போ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் கொடுத்துருப்பாங்க. சுத்தரவை எங்கேயுமே அவங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல.
வெளியிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் கூட உங்களுக்கு சாய் இங்க்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள திறந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்குறது ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ்மே பார்த்தீங்கன்னா 100% பிளான்ட் பேஸ்ட் மெட்டீரியல்ல பண்ணது, ரீசைக்கிளபிள் மெட்டீரியல். ஸோ ஆனால் இது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. நீங்க மொபைல் ஃபோனுடைய கலரை வந்து ப்ளூ கலர் சூப்பராக சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கலரை டேமேஜ் பண்ணாமையே அந்த கலரை ஹைட் பண்ணாமையே அதே கலர்ல உங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது தவிர யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின் இருக்கு, அப்புறம் 68 வாட்டுக்கான சார்ஜர், அப்புறம் USB டைப் சிக்கான கேபிள் பாக்ஸுக்குள்ள வந்துருது. ஸோ ஃபைனலாக இந்த மோட்டோ Edge 40 நியோனுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8GB மற்றும் 128GB வேரியன்ட்டுடைய விலை வந்து 23,999. ஆனால் இப்போ ஃபெஸ்டிவ் ஆஃபர் அப்படிங்கிறதுனால இந்த லான்ச் டைமில் 20,999 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 12GB 256GB வேரியன்ட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 25,999. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்து 22,999 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு, அதாவது 25,000 கம்மியான செக்மெண்ட்ல 12GB 256GB ரேம் கொண்ட ஒரு மொபைல் ஃபோன், ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு 5G மொபைல் ஃபோன், IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸோட 144 Hz 10-bit POLED டிஸ்பிளே, மீடியாடெக்னுடைய டைமென்சிட்டி 7030 ப்ராசஸர், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஹாரிசான் லாக் இதெல்லாம் பொருந்தி 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 68 வாட் சார்ஜர், 5000 mAh பேட்டரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நாச் பேக்கேஜ் மாதிரி எனக்கு தெரியுது. மோட்டோ Edge 40 அவங்க லான்ச் பண்ணப்பவே சொல்லியிருந்தேன் அந்த செக்மெண்ட்ல, அதாவது 30,000 கம்மியான செக்மெண்ட்ல அது வந்து டாப் மொபைல் ஃபோனா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி 25,000 கம்மியான செக்மெண்ட்ல இந்த மோட்டோ Edge 40 நியோ வந்து ஹைலி ரெக்கமெண்டபிள் மொபைல் ஃபோன். இது பெய்டு வீடியோவோ ஸ்பான்சர் வீடியோவோ கிடையாது. பட் தேடி பார்த்தேன், எனக்கு எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் பெருசாக தெரியல இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோரோலால இருந்து ஒரு நல்ல மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். இந்த மொபைல் ஃபோன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து Flipkartல அவைலபிளா இருக்கும். Flipkartல மட்டும் கிடையாது, ஒரு சில ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லா விவரங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.